நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நீங்க தென்காசியில நம்ம ஜிகே ஹைப்பர் மார்க்கெட் பக்கம் தான் ஒரு 3 வண்டி அப்டேட்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். 3ல 4 வண்டி, இன்னொரு வண்டி சஸ்பென்ஸ். அந்த வண்டி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். டாடா இண்டிகா, அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட 2014 மாடல் சாதா இன்ஜின் ஒன்று அவைலபிளா இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வீடியோல வந்து ஷோ பண்றேன். இப்போ இந்த 3 வண்டியுமே பாத்தீங்கன்னா ஒரு மாருதி பிராண்ட் தான். 3மே மாருதி பிராண்ட் தான். ஒரு 3மே பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் சொல்லலாம். ஏன்னா மாருதி சுசுகி வேகனார் இந்தியாவோட மோஸ்ட் செல்லிங் ஆஃப் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா இந்த வேகனார் வந்து சொல்லலாம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லா மக்களையும் கவர் பண்றது பாத்தீங்க அப்படின்னா மாருதி 800, அதுவும் அல்டிமேட்டான லுக்கோட 2012 மாடல் எடுத்துட்டு வந்திருக்கோம். அடுத்து எல்பிஜியோட ஒரு வண்டி, அதுவும் இந்த ஈகோ பாத்தீங்க அப்படின்னா அப்படி கண்ணை பறிக்கிற கலர்ல சும்மா ஜம்முன்னு இருக்கு. இப்போ நம்ம வீடியோல இந்த 3 வண்டியை பார்க்க போறோம், பிளஸ் அந்த இண்டிகாவே சேர்த்து வந்து பார்க்க போறோம். உங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். முக்கியமா இந்த வண்டி நீங்க டைரக்டா அந்த ஆர்சி ஓனர்ட்டே உங்களால வந்து பேசிக்க முடியும், அவங்க பேச வச்சிருவாங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாத்துறோம். செப்பரேட்டா இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பட்ஜெட் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். வண்டி குவாலிட்டியா வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களை நீங்க தாராளமா அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நீங்க டைரக்டா நேர்ல வந்து உங்க மெக்கானிக்கனாலும் நீங்க தாராளமா கூட்டு வந்து நீங்க செக் பண்ணி எடுத்தா மட்டும் போதும். இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாருதி சுசுகில ஈகோ தான் பார்க்க போறோம். எப்படி நிக்குன்னு பாருங்க, சும்மா பல தென்காசியில தான் பார்க்கணும். ஃப்ரண்ட் பம்பர்லாம் கொடுத்து 4 டயருமே புது டயர், பிராண்ட் நியூ புது டயர் கண்டிஷன்ல. எல்பிஜி கேஸ் உள்ள வந்து டேங்க் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிருக்காங்க. டாப் கேரியர் கொடுத்துருக்காங்க, டோர் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, பேக் பம்பர் இருக்கு, ஃப்ரண்ட் பம்பர் இருக்கு. எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டுமே ஒரு 50,000 அந்த மாதிரி வந்து செலவு பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியுமே ஈகோ பார்த்தா நீங்க எப்படி பார்க்கணும், இந்த அளவுக்கு கிளாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டியில தான் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். TN 76 லோக்கல் நம்பர்ல இருக்கு. எக்ஸ்ட்ரா டேங்க், பெரிய டேங்க், இயான் சொல்லக்கூடிய அந்த பெரிய டேங்க் வந்து போட்டிருக்காங்க, இகான் டேங்க். பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் பார்த்துருப்பீங்க. டாப் டிவி வந்துடும். வாங்க அப்படி உள்ள வாங்க. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியில உங்களுக்கு ஏசியான ஃப்ளையர் எல்லாமே வந்து வந்துருது. வாங்க அப்படியே சென்டர் சீட்டை பாருங்க, சீட் கண்டிஷன்லாம் பாருங்க, குவாலிட்டியா இருக்கும். சைட்ல எல்லாம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அதாவது டாப் கேரியர், ஃப்ரண்ட் பம்பரு எல்லாமே வந்து கொடுத்து அதே மாதிரி டேங்க் எங்கெல்லாம் போட்டு வண்டி ஜம்முன்னு வச்சிருக்காங்க. எல்பிஜிலயுமே வந்து ஒர்க்கிங் தான். இந்த வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா 4,10,000 மட்டும் சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ்ல, கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற இந்த வேகனார் பாத்தீங்கன்னா நீங்க டேரக்டா ஆர்சி ஓனர் கையில இருந்தே நீங்க வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம். அவங்ககிட்ட டேரக்டா லிங்க் கொடுத்துருவாங்க, நீங்க டேரக்டா அவங்ககிட்டே பேசிக்கலாம். வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க, TN 72 லோக்கல் நம்பர்ல வண்டி. இதுவுமே பாத்தீங்கன்னா அப்படி பலன்னு தான் நிற்கும். 2021 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் தான். அந்த ஓனர்ட்டே ஆர்சி ஓனர் யாரு பேர்ல இருக்கோ அவங்ககிட்ட நீங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 4 டயருமே பாத்தீங்கன்னா அபோவ் ஒரு 80% இருக்கும். VXI வேரியன்ட், வேகனார்ல VXI வேரியன்ட். அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே வாங்க எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சைட் லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே வாங்க உள்ள இன்டீரியர் வாங்க எப்படி இருக்குன்னு. இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க, சீட் கவர்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கு. வண்டி 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அந்த 1,10,000 கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. நீங்க ரெக்கார்ட் செக் பண்ணிட்டே எடுக்கலாம்னு இருக்காங்க. சிங்கிள் ஏர் பேக் வந்துருது. உள்ள இன்டீரியர்லாம் லைவா பாருங்க. சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க, நல்லா இருக்கு. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதாவது மியூசிக் சிஸ்டம் வந்து அவங்க இன்பில்டாவே வந்து மாருதியோட பிராண்ட்ல இருந்து கொடுத்துருக்காப்ல. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4,50,000 மட்டும் சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க, கண்டிப்பா நேரில் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி நினைக்கலாம். ஃபைனான்ஸ் போறீங்க அப்படின்னா ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே ரெடி பண்ணி கொடுக்கணும். சின்ன அமௌண்ட்டை கையில வச்சு இந்த வேகனாரை டைரக்டா ஆர்சி ஓனர் கையில இருந்து பேசி வந்து நீங்க எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து கிரேஸ் வந்து மாருதி 800 மேல கிரேஸ் இருக்கும், ஆனா எல்லாமே லோ மாடலா இருக்கும். எனக்கு அப்படிலாம் வேண்டாம்ப்பா, வண்டி ரொம்ப குவாலிட்டியா வேணும்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு 2012 மாடல் ஹை குவாலிட்டி லுக்ல 2012 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல, அதுவும் TN 72 நம்பர்ல வண்டி குவாலிட்டி நீங்க வந்து பார்த்தா அப்படியே மறந்துடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். வண்டியோட அவுட்லுக்லாம் லைவா வந்து பாருங்க. 4 டயருமே பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ புது கண்டிஷன்ல இருக்கு. அவுட்லுக்லாம் பாருங்க, இன்ஜின் அதுக்கு மேல தெளிவா இருக்குன்னு இருக்காப்ல. நீங்க வண்டியை வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்க தாராளமா இவங்க சொல்ற பிரைஸை கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா காமிக்கிறேன் பாருங்க. இன்டீரியரை பாருங்க, இன்டீரியர் அப்பியரன்ஸ் அப்படியே லைவா பாருங்க. 800 தான் வேணும், ரொம்ப குவாலிட்டியா வேணும்னா அந்த டேஷ்போர்டு அமைப்பெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி 800 எங்க இருக்கு பாருங்க, அவ்வளோ நீட்டா இருக்கு. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே வண்டியில இருக்கு. 4 டயருமே உங்களுக்கு அபோவ் ஒரு 90% மேலேயே வந்துருக்குங்க. 2012 நம்பர் ஆஃப் ஓனர் 2. இந்த குவாலிட்டியான 800க்கு அவங்க கேட்குற பட்ஜெட் 1,50,000 சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, கண்டிப்பா நேரில் வந்தா இந்த தங்கமான வண்டியா ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நம்ம TN 76 லோக்கல் நம்பர்ல வண்டி ரொம்ப குவாலிட்டியா, அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல, சாதா DDI இன்ஜின்ல 2014 மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வண்டி யாரு வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ கண்டிப்பா பை பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி வந்துருக்கு. ஃப்ரண்ட் 2 டயருமே புது டயர், பேக் 2 டயர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு 60% அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அவுட்லுக்லாம் பாருங்க, பேக் ஸ்பாய்லர் கொடுத்து
ஷார்க் ஆண்டனா கொடுத்து இந்த பேக் சைடில் அந்த குரோம்லாம் பண்ணி அது எப்படி நிற்கின்னு பாருங்களேன். கட்டு மட்டுமா நிற்கி. இண்டிகா இவ்வளோ குவாலிட்டியாக நான் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. முக்கியமாக டாப் மாடல் 2014 வந்த டாப் மாடல். இதில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்துடும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள். தரமாக இருக்குது வண்டி. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இன்ஜின் ரூமை காமிச்சிடுறேன் பாருங்கள். இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பாருங்கள். நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த இன்ஜின் ரூமை பாருங்கள். இண்டிகா இவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டி தாங்க. அப்படி ஏன்னா கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா 62,000 தான் ஓடி இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி தங்கமாகவே இருக்குது. வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,25,000 சொல்கிறாங்க. 2,25,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். வண்டி குவாலிட்டிக்கான ரேட். நீங்கள் இது வரைக்கும் இண்டியா எங்கெல்லாமோ பார்த்துருக்கலாம். வந்து இந்த ஒன்ஸ் இந்த வண்டியை வந்து பாருங்கள். பார்த்தா கண்டிப்பாக எடுக்காமல் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்கா இருக்குது. வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. வண்டி பார்க்குற லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசியில் தான் பார்க்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க. ரேட்டை குறைச்சி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்த எல்லா வண்டியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுறேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், இன்டீரியர் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாகவே இருக்குது நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை இன்ஜின் பற்றி தெரிஞ்சவங்களோ நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அப்டேட்டில் காமிச்சது எல்லாமே மேக்ஸிமம் மாருதி பிராண்ட் தான். குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்து காத்துட்டே இருக்கு. நன்றி.